எங்க ஊர் ராமநாதபுரம் ஸ்டைல்ல என்ன மிதக்க மிதக்க மட்டன் குழம்பு நல்லா கொழுப்பெல்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா வாங்க. இப்போ நாங்க 1 கிலோ அளவுக்கு மட்டன் இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுமே சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ பிரியாணி இலை, கல்பாசி, 1 ஸ்டார் பூ சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம புதினாவும் மல்லியுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளி, அது கூடவே வந்துட்டு 3 பச்சை மிளகா வந்துட்டு சேர்த்துருக்கோங்க. நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்குங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, அது கூடவே மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த தேவையான அளவு தண்ணி, ஏன்னா மசாலா வந்து கருக விடக்கூடாது. இந்த ஸ்க்ரீனில் தெரியல மசாலா எல்லாமே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 கிராமு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இதெல்லாமே நைஸாக அம்மியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலையுமே சேர்த்து வதக்கின உடனேயே இப்போ நம்ம 1 கிலோ மட்டன் வந்து அரை வேக்காடு வேக வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அதையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வைக்கணுங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து வச்சுக்கலாங்க. தண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு பெரிய பெரிய பீஸா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறைக்கட்டி குழம்பு கொதிச்சு வருங்க. நல்லா கம கமன்னு வீடு பூரா வாசனைங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியல மசாலா வந்துட்டு அரைச்சு போடணுங்க. இதுதாங்க எங்கள் தென் மாவட்டத்தோட சீக்ரெட் மசாலா. தேங்காய், முந்திரி, கசகசை, அது கூடவே இஞ்சி பூண்டுமே அரைச்சு நல்லா வந்து சேர்க்குறோங்க. குழம்பு கொதிச்சு வந்தா பரட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் தேங்காய் சேர்த்த உடனேயே. இப்போ நம்ம குழம்பு வந்து 20 நிமிஷம் அளவுக்கு தம் போடணுங்க. மல்லி இலை நல்லா தூவி வாசத்துக்கு. இப்ப நம்ம எண்ணெயிலே வதக்கி வச்சிருந்த கொழுப்பை தம் போடுறதுக்கு முன்னாடி தாங்க வந்துட்டு நாங்க வந்து ஆட் பண்றோம். இப்ப 20 நிமிஷம் வந்துட்டு தம் போட்டுறணும். ரொம்ப தணல் வந்து எரிக்க கூடாது குழம்புல, ஏன்னா கொழுப்பு ரொம்ப கரைஞ்சிரும். கறியுமே ரொம்ப வந்து வெந்துருங்க, கறியும் குழஞ்சிரும். அதனால வந்துட்டு ஒரு தணல்லே வந்து 20 நிமிஷம் வந்து விடணுங்க. அதுக்கப்புறம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா கம கமன்னு தென் மாவட்ட ஸ்டைல்ல சூப்பரான அடாவடியான நம்ம மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்க வீட்டுல, உங்க வீட்டுல எல்லாருமே உங்களுக்கு அடிமை ஆயிருவாங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க.